ஸ்வேதா பாரத். இந்த வீடியோல நாம ரொம்பவே டிஃபரெண்டான பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஹேங்கிங் மெத்தட்ல ஒரு ஜிமிக்கி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுனா நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பீட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ட்ரை ஆகும். நான் வந்து செகண்ட் குழியில் வச்சு பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திலகம் ஷேப்பில் வரும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ எவ்வளோ கூராக வேணுமோ அவ்வளோ கூராக வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாம் நிக்ரோம் ஒயரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். லாலிபாப் பீட்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் எவ்வளோ பெருசு ஜிமிக்கி பண்ணுறீங்களோ அதுக்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் டிசைன் பண்ணணும், ஜிமிக்கி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நாம் ஸ்டட்டு, ஜிமிக்கிக்கு வர ஸ்டட்டு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 5வது குழியில் வச்சு ஒரு பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நல்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அந்த குழியில். அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக வந்து ரிமூவ் ஆகி வரும். இதை வந்து சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எடுத்துட்டு நம்ம வந்து கீழே வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ளாட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு டூல்ஸ் எடுத்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பென்னோட ஸ்மூத் சைடை வச்சு நம்ம நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன டூல்ஸ் வந்து இருக்கோ அதை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் ஹைப்பின் எடுத்துக்கலாம். ஹைப்பினை வந்து ஆஃப் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த ஸ்டட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஹாஃப் ஹோல்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா ட்ரை ஆகும்போது இன்னும் வெளியே வந்துடும். அதனால் ஆஃப் ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரை ஆக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம ஜிமிக்கி வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் ஜிமிக்கி வேணுமோ அந்த சைஸில் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேங் ஆகிறதுனால நம்ம வந்து சின்ன சைஸ் பண்ணிக்கிட்டாலே நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த ஜிம்கா மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண்ணை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வச்சு அழுத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த ஃபுட்டன் டூல்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணுறதால லைட்டாக நம்மளுக்கு ஜிமிக்கு வந்து லென்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கர்வ் ஷேப் கட்டரை வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மண் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரை வச்சு நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்னோட பேக் சைடை வச்சு 2 ரவுண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 5வது குழியில் வச்சு பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது முழுசாக இருக்கிற ஹைப்பின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸோட மேல் பக்கம் ஸ்ட்ரைட்டாக பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து ஹைப்பினோட ஹோல்ஸ் வந்து ஆஃப் ஹோல்ஸ் தெரிஞ்சால் போதும். அது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜிமிக்கோட மேல் பக்கம் இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹைப்பின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கட்டு கம்பியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நைஃப் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆஃபாக கட் பண்ணிக்கணும். அதாவது டிசைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆஃப் வந்து பிரிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆஃப் வந்து பிரித்தோம் அப்படின்னா இது மாதிரி ஆஃபாக பிரிச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா லைனுமே ஒரே மாதிரி ஈக்குவலான கேப் விட்டு இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம திலகம் ஷேப் பீட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து லைனாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். நாம் இந்த மாதிரி திலகம் ஷேப் பீட்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, லைனாக ஒரே மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஒன்று சைடாலாம் இருக்கும். அது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நேராக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைடாக இருந்துச்சுன்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும். நமக்கு பீட்ஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 நாளைக்கு வீட்டுக்கு உள்ளே வச்சே ட்ரை ஆக்கிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து நாம்
பிளாக் கலர் பெயிண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணாத பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து டிசைனுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பிளாக் பெயிண்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால, பிளாக் வித் ஒயிட்ன்றதுனால நான் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டட்டுக்கு வந்து நம்ம கிரே கலர் எடுத்துக்கலாம். இது உங்ககிட்ட கிரே கலர் இல்லைன்னா ஒயிட் கலரில் ரொம்பவும் கொஞ்சமாக வந்து பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர் வந்துடும். இதை வந்து ஸ்டட்டுக்கு நாம் ப்ரஷ் வச்சு கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து அந்த பெயிண்ட் பண்ணுற டூல்ஸை வச்சு தான் பெயிண்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் எதுவுமே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதனால ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிமிக்கிக்கு பண்ண பிளாக் கலர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் வந்து மேலே இருக்கிற அந்த பீட்ஸுக்கும் கீழே இருக்கிற அந்த திலகம் ஷேப் பீட்ஸுக்கும் நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா வராது. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு செகண்ட் கோட்டிங்லேயும் டல்லாகவே இருக்குது, பேக் சைடில் இருக்கிற பிளாக் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செகண்ட் கோட்டிங்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேர்ட் கோட்டிங் அடிங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போது அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் கோட்டிங் அடிக்கணும். இல்லைன்னா திட்டாயிடும், ஃபினிஷிங் வந்து சுத்தமாக வராது. அதுக்கடுத்தது நம்ம பண்ண அந்த எல்லோ கலரும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணுற டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இது வந்து குட்டி குட்டி கேப்லலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நாம் இந்த ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் வந்து ஒயிட், ஒரு லைனில் வந்து பிளாக்கே இருக்கட்டும், இன்னொரு லைனில் வந்து ஒயிட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண ஒயிட் கலர் எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்கவே அந்த பீட்ஸ் வந்து ரொம்பவே கிராண்டான லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஷாப்பில் வந்து இந்த மாதிரி செயின் வந்து கிடைக்கும். இதை வந்து மீட்டர் கணக்கில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது வந்து உங்களுக்கு எத்தனை அந்த ஹோல்ஸ் வேணுமோ, எத்தனை அந்த செயின் வேணுமோ அத்தனை இதை விட்டுட்டு நம்ம வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4லேருந்து 5 எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஜாயின் ஆகியிருக்கிற ஒரு பிளேஸ் இருக்கும், ரெண்டு எண்டும் வந்து ஜாயின் ஆகியிருக்கிற ஒரு எண்டு இருக்கும். அதை வந்து நம்ம சிசர் வச்சு லைட்டாக வந்து அந்த கேப்பில் கட் பண்ணோன்னா நல்லா வந்து விரிஞ்சிடும். விரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹை பின் அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து அந்த பின்னை வந்து லாக் பண்ணிக்கலாம். கட்டிங் பிளேடு வச்சு டைட் பண்ணோன்னாலே லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மேல் பக்கத்துக்கு அதே மாதிரி அந்த ரெண்டு இதுவும் ஜாயின் ஆகும் இல்லைங்களா, அந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணால் விரிஞ்சிடும், ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு கட்டிங் பிளேடை வச்சு அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த செயின் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டட்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் கம் எடுத்திருக்கேன்னா E6000 கம் வேணும்னா அது E6000 கம் எடுத்துக்கோங்க. ஃபெவிபாண்ட் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா E6000 வந்து இப்போ எங்கேயுமே அவைலபிளாக இல்லை எனக்கு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து E6000 வாங்கிக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு சென்டராக பார்த்து வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேலேருந்து ½ டே வரைக்கும் நம்ம வந்து ட்ரை ஆக விட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 1 டே வந்து அப்படியே வச்சுருங்க, எதுவும் ஆட்டாமல், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி ப்ரஷில் எடுத்து அந்த சின்ன சின்ன கேப்புக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டட்டோட பேக் சைடு அதுக்கப்புறமா ஜிமிக்கோட கீழ் பக்கம்லாம் வார்னிஷ் பண்ண அவசியம் இல்லை. நம்மளுக்கு எங்கெல்லாம் பார்த்தா தெரியுதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.